ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு சும்மா சூப்பரான இடம். இந்த இடம் உங்களுக்கு தெரியுமோ? இது என்னென்னு சொன்னால் இது கனடாவில் இப்போ எல்லாம் சும்மா சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்கு என்னம்மான்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். ஏன்னு சொன்னால் அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த கோடைக்காலம் கோடைக்காலம் வந்தால் கனடாவில் எல்லா மரங்களும் இவ்வளோ பூத்து குலுங்கி இருக்கும். பாருங்கள் இப்படி பூத்து இருக்குன்னு பாருங்கள். ரோட்டெல்லாம் எவ்வளோ அழகாக பூத்து இருக்குன்னு பாருங்கள். இங்கே என்னென்னு சொன்னால் இங்கே ஃபுல்லாக இங்கே பாருங்கள். இதில் என்னென்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு பார்க்கு. அந்த பார்க்குக்கு இப்படி நல்ல சூப்பராக இருக்கிற அதோடு நான் கொண்டிருந்தேன். ஒரு பூனைக்குட்டி என்ன செய்யணும்னு சொன்னேன். அவர் வெளியில் வந்துட்டார். அவர்கிட்ட வீட்டால் வெளியில் வந்துட்டார். அவர் வந்த பிறகு அவர் உள்ளுக்கு போகிறது கஷ்டப்பட்டார். அப்போ நான் விட்டுட்டு வரையில்லை. ஏனென்றால் பாவம் தானே, அது ரோட்டில் அடிபட்டு போக நான் அப்போ அதிலேயே க்ரோஸ் பண்ணி கொண்டு இருந்தேன்னா அது உள்ளுக்க போக மட்டும் சாட்டி கேட்டு உள்ளுக்க விட மட்டும் நான் அதிலே நிற்கிறேன். நான் நினச்சேன் அது ஏறி மேலே போக மாட்டேன். ஆனால் அது போக மாட்டேன். ஆனால் பக்கத்தில் போனால் கட்டிட்டு போடும் போல பயமாக இருக்கணும். அதான் நான் அது பக்கத்தில் போகல. அது என்ன செய்யறேன்னா பாருங்க அப்படி என்ன செய்யறேன்டோ அது போய் என்ன செய்யறேன்டால் அது தூங்குறதுக்கு போகுது. இப்போ நான் கேட்குறேன் வாண்டா, ஆனால் மாட்டேன். ஏனென்றால் தான் போகிறேன், நான் மூட்டா போகிறேன்னு சொல்லி கத்துது. அது ஒரு ரிலாக்ஸ் கணக்கு இல்லை. போய் பக்கத்தில் சில பூனைக்குடி இருந்தால் அந்த வெறும் அன்பாக வரும். அது பாருங்கள் புளி எனக்கு மொத்த பாருங்கள். பார்க்கவே பயங்கரம் பிராந்தி இருந்தாங்க. நான் பக்கத்தில் போகிறேன். பாருங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்து பான்னு வருது. பயங்கர இந்த மாதிரி வருதுண்டா. அப்போ நான் அதில் போய் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் இதுக்கு என்ன இடம் இருந்துச்சுன்னா அங்கே முன் வீட்டாக்கில் நாய்க்குட்டியை கொண்டு போனவே. அவன் நாய்க்குட்டியை வெளியில் கொண்டு போனவே. அவள் என்ன செய்தான்டா அந்த பூனைக்குட்டியை பார்த்துட்டு சொன்னால் ஏற்ற உங்கண்டி கொண்டு நான் சொன்னேன் இல்லை இது என்னுடைய இல்லையான்னு சொன்னால். இப்போ அவள் என்னன்னா பெல் அடித்தா. பெல் அடிக்கவே கதவை திறந்துச்சுன்னா கதவை திறந்த உடனே அங்கே அவன் அம்மா பூனைக்குட்டியை என்னென்னா வெளியில் விட்டுட்டா போலோடக்கு போனோன்னா அது போயிட்டு பாருங்கள். இந்த மரத்தை பாருங்கள், இவ்வளோ சூப்பர் மரம். நல்ல ஒரு பிங்க் மரம். அங்கே மேலே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக எல்லாம் பூத்துருக்கணும். இப்போ நல்லா எல்லாம் பூத்துருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பூ மரம் பாருங்கள். இங்கே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. அங்கே மேலே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. அங்கே மேலே பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்ல பிங்க். மேலே எல்லாம் நல்ல பிங்க். இங்கே பூக்களை பாருங்கள் இவ்வளோ வடிவான பூக்கள். அந்த கோடை காலங்கள்னு சொன்னோம்னா செம்ம சூப்பர் பூக்களாக தான் இருக்கும். பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்க்கும்போது விட்டுட்டு வரையில்லாத இருக்குது. அவ்வளோ ஆசையாக இருக்குது. எல்லா இடத்தையும் பார்க்கும்போது அந்த இடத்தால் விட்டுட்டு வரையில்லாம இருக்குது. அவ்வளவு சூப்பர் இடம். உங்கள் பாருங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி கோடை காலம்னு சொன்னால் அவ்வளோ வடிவாக இருக்குது. உங்கள் பாருங்க இப்போ என்ன நினச்சிக்கன்னா உங்கள் பாருங்க அது பூமரத்தை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே அதில் ஒரு இது போகுது பார்த்தீங்கன்னா அந்த கார் ரெமோ கொண்டு அப்பா என்ன செய்திருக்கிறாண்டா அவன் மகனை கொண்டு டேக்கரில் விட்டுட்டு அந்த காரை கொண்டு போகிறார் விட்டேன். எந்த மகனும் இப்படித்தான் ஒரு கார் வச்சு ஓடினவன், ஒரு குட்டி கார் வச்சு ஓடினவன் அங்கே பாருங்க. இப்போ என்னன்னு சொன்னால் அங்கே பாருங்க அந்த மரத்தை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ என்னென்னா நடு ரோட்டில் கார் நின்றுட்டுது பார்த்தீங்களா? என்னடா அவர் கொண்டு வரும்போது கார் நின்றுட்டுது. அப்போ கார் நின்ற உடனே அவை தள்ளினோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது சோலை. எப்படி பாருங்க எப்படி இருக்குது சோலை. அந்த சும்மா சூப்பராக இல்லை அந்த இடம். சூப்பர் சோலை. எங்கண்ட இடம் தான் நல்ல இடம் தான். பாருங்க இப்படி இருக்கிறாண்டு எங்கண்ட ஏரியா இப்படி எவ்வளோ அழகான ஏரியான்னு பார்த்தீங்களா? கார் நின்றுட்டு அந்த காரை பாருங்க நடுவில் நின்றுட்டு அவர்களுக்கு தள்ளி கொண்டு என்ன செய்துக்குனாண்டா ரோவிங் ட்ரக்கில் ஏற்றுறார்கள், பிக்கப்பில் ஏற்றுறார்கள். ஏற்றி கொண்டு கராச்சி கொண்டு போயிடும். பாருங்க இப்படின்னு சொல்லிதான் வாழ்க்கை. கனடா வாழ்க்கை. லைஃப் திஸ் இஸ் லைஃப். பார்த்தீங்களா இப்படி இருக்குது லைஃப்னு சொல்லி. இங்கால பாருங்க என்ன செய்ய போனா போய் 2 ட்ரக்கில் ஏற்றியாச்சு. இனி
பாதையெல்லாம் க்ரோஸ் பண்ணி இருக்குது. ஓகேவே வந்து எல்லாமே எடுத்துக்கொண்டு போயினோம். இதுதான் என்னன்னு செஞ்சேன்னா நடு ரோட்டில் கார் நின்று விட்டது பார்த்தீங்களா. நடு ரோட்டில் நின்றாலும் உடனே அடித்த உடனே ரோவிங் ட்ரக் வந்துடும். இங்கே வந்து அது உண்டு, நீங்கள் அடித்த உடனே வந்துடும் ட்ரக் என்ன ரோவிங் ட்ரக் வேணும். மேலே CNCAA அந்த இதுக்கு வந்து நீங்கள் 15 மாதம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னு வச்சோன்னா அங்கே வந்து ரோவிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அடிக்க மாதம் நாங்கள் ஏதோ சுத்தம் கட்டணும். காசு கட்டின உடனே என்ன நடக்கும் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு அந்த ஃப்ரீயாக வந்து எல்லாம் செய்து விடுவினோம். எல்லாம் செய்யணும். எல்லாம் இந்த CAA என்றது வந்து அந்த உடனே வந்துடும். நீங்கள் எங்கே அடித்தாலும் உடனே வரும். கைவி என்றாலும் உடனே வரும். பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி வந்து உடனே டயர் எல்லாம் கழட்டி எல்லாம் செய்வினோம். பாருங்க கொண்டு போகுது பாருங்க. ரோட்டிலேயே வச்சு எல்லாம் செய்து விடுவினோம். அது உண்டு. இந்த கம்பெனி வந்து அப்படித்தான். இது வந்து நீங்கள் விசாரிங்க. CAA அந்த கம்பெனி வந்து நீங்கள் விசாரித்து பாருங்க. அது வந்து உங்களுக்கு அடித்த உடனே வரும். வந்த உடனே உங்களுக்கு இது பண்ணி விடும். ஆனால் வருஷத்துக்கு 120 ரூபா கட்டணும் போல கிடக்கு. மான் கட்டுறவர் 20 ரூபா கட்டணும் போல கிடக்கு. 120 ரூபா கட்டணும் போல கிடக்கு. கட்டினா நீங்கள் எங்கே நின்றாலும் உடனே அடிச்சோன்னா குளிருக்கு என்னாலும் உடனே வருவினோம். 5 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு எல்லாம் கிளீன் பண்ணி விடணும். இங்கே வேறுங்க ஸ்கூல் பஸ்ஸு இதுதான் வந்து கனடா ஸ்கூல் பஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. என்ன நினச்சிச்சுன்னா இப்போ வந்து இந்த ஸ்கூல் பஸ் இப்போ நிற்கிது. ஏன் நினச்சிச்சுன்னா இப்போ ஸ்கூல் வந்து எல்லாம் துவங்கியாச்சு. இப்போ வந்து ஸ்கூல் என்ன செய்ய போகுதுன்னு நினச்சிச்சுன்னா விடுற டைம் இருக்குது. அதனுடைய வெயிட் பண்ணி கொண்டிருக்குது பஸ். இந்தியாவில்காரங்க எல்லாம் குழந்தைகளுக்கு தண்ணி வாட்டர் ஃபால் என்று சொல்லி அப்படியே செய்து வச்சுக்கிறார்கள். பார்க்கல. இதை வந்து தண்ணிங்க பாருங்க திறந்து விடுவோம் அடிக்கும் பாருங்க. இப்படி அடிக்குதுன்னு பாருங்க. தண்ணி எல்லா இடமும் அடிக்கும். இதில் வந்து குழந்தை பிள்ளைகளை கொண்டு வந்து குடிக்க விட வேணும். எல்லோரும் என்றால் இவர்கள் என்ன செய்வினோம்னு சொன்னால் இப்போ இவ வந்து இந்த காலமை நேரங்களில் இல்லை பின்னேற நேரங்களில் குழந்தைகளை கொண்டு வந்து விடுவேணும். குழந்தைகள் வந்து குளிக்குங்க. சாட்டர்டே சண்டேயும் குளிக்குங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. சும்மா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நேரம் குளித்தோடய தான் நிற்குங்க அந்த இடத்துல. ஏன்னா இதோட பெரிய ஒரு பார்க்கு. அங்கே பக்கத்தில் இருக்கிற பெரிய டேக்கர் அங்கே வந்து குழந்தைகள் எல்லாம் இருப்பார்கள். அவை வந்து இதில் வந்து குளிப்பினம். பார்த்தீங்களா தண்ணி வந்து வருகுது. அடித்து விட்ட தண்ணி வருகுது. அங்கே எல்லாம் கொஞ்சம் பேர் வந்து குளிக்க போயிடணும். அதை தண்ணி அடித்து விட்டுக்கணும். எவ்வளோ சூப்பராக இருக்கும். பிள்ளைகளை கொண்டு வந்து விளையாடுற இடம். அங்கெல்லாம் பார்க்கு. இந்த இடம் வந்து பார்க்கு. இங்கே வேறுங்க அப்படி இருக்குது. அந்த தண்ணி அப்படியே அடித்து கொண்டே இருக்குது. ஃபால்ஸ் அப்படியே அடிக்குது வேறுங்க. திறந்து விட்டால் அடிக்கும் தண்ணி. இப்போ வேறுங்க நான் போய் திறந்து விட்றது வேறுங்க அப்படியாண்டு அப்படிங்களா. திறந்து விட எங்கே மிதித்தாலும் தண்ணி ஃபாஸ்ட்டாக அடிக்கும். அந்த நிலத்தில் மிதிக்க சொன்னால் இந்த தண்ணி இப்படியே பிரிட்டிஷாக வரும். எனக்கு இப்போ தச்சேலாம் நான் தவறுபட்டு மிதிக்கிட்டேன்னா தண்ணி ஓடும், பிரிட்டிஷாக ஓடும். அங்கே பாருங்க மிதிச்சு போட்டேன். மிதிச்சோன்னா தண்ணி இவ்வளோத்துல போகுதுன்னு பாருங்க. உங்க பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் வந்து அங்கே அதில் வந்து மிதித்தால் அது தண்ணி ஃபுல்லாக கண்டு எங்களை நிறைச்சி குளிக்க வார்த்தை விட்டுடும். அதனுடைய நான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். இதுங்கிற பிள்ளைகளுக்கு சரி, குழந்தை பிள்ளைகளுக்கு சரி, அவைய விளையாடத்தான் செம்ம சூப்பராக இருக்கும். முந்தி சும்மா கட்டி இருந்தது. சும்மா ஒரு ரவுண்ட் அப் கட்டியிருந்தது. இப்போ வந்து இப்படி ஆக்கி போட்டேன். இப்போ வித்தியாசமாக வந்துட்டுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.